ராம் ராம் வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்ஷி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா எப்போ ஸ்பெயின் நாட்டுக்கு விஜயம் செஞ்சா அப்படிங்கிற அனுபவம் தான் ஒரு சைகையின் மூலம் பெரியவா பதிலளிக்கிறாளாம். சாட்சாத் பரமேஸ்வரன் ஒழியோ கலியுக அவதாரம் இல்லையா பெரியவா? அதை ஒரு முறை ஸ்பெயின் நாட்டில் இருந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பிரமுகர் பெரியவாளை தரிசனம் பண்ண வரா. அப்போது அந்த நாட்டின் அதிபரை பற்றியோ அந்த சீதோஷ்ண நிலை பற்றியோ எதையுமே கேட்கல. மக்களோட பண்பாடு கலாச்சாரம் இதை பற்றியும் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் நான் பத்திரிகை வாயிலாக எல்லாருக்கும் தெரியற வாய்ப்பு உண்டு. ஆனால் ஸ்ரீ பெரியவா இதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்பெயின் பிரமுகர்கிட்ட அவர் என்ன கேட்டால் தெரியுமா? உங்கள் அரண்மனையில் நியூ விங் ஓல்டு விங் அப்படின்னு 2 இருக்கோ? ஆமாம் பெரியவா. இப்போ நீங்கள் எந்த விங்கில் இருக்கே? நியூ விங்கு. அங்கே தண்ணி மற்ற வசதி எல்லாம் இருக்கோ? ஆமாம், நியூ விங்கில் ரொம்ப வசதி, அதனால தான் அங்கே தங்கி இருக்கோம். பெரியவா அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறா, பெரிய குண்டு. அப்போது அந்த உபயோகப்படாமல் இருக்கிற அந்த ஓல்டு விங்கை இடிச்சுட்டு அந்த வனமாக பண்ணிடலாமே. அந்த பெரியவா சொன்னதை கேட்டதும் ஸ்பெயின் பிரமுகருக்கு ஒரு பலமான மனசில் சந்தேகம். இப்படி தன்னோட நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த பற்றி இத்தனை விரிவாக சொல்கிறாளே, அப்படி மாற்றலாம் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாளே அப்படின்னு நினச்ச அவர் தன்னோட மொழிபெயர்ப்பாளர்கிட்ட மகான் எப்போ ஸ்பெயின் நாட்டுக்கு விஜயம் செஞ்சார்னு கேளுங்களேன் அப்படின்னு. மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்கிறார், அதை அப்படியே மொழிபெயர்ப்பு செஞ்சு பதில் கேட்பதற்கு முன்னாடியே சாட்சாத் பரமேஸ்வரனான மகான் இல்லையா, ஒரு சைகையின் மூலம் அந்த ஸ்பெயின் பிரமுகருக்கு பதில் அளிச்சுட்டா ஸ்ரீ பெரியவா. தன்னோட திருக்கரத்தால் வட்டம் போடுறது போல் போட்டு காண்பிச்சு அதில் ஒரு அர்த்த புன்னகை. அந்த புன்னகையோடு அந்த பிரமுகரை பார்க்குறார். ஸ்பெயின் பிரமுகருக்கு அந்த கணமே எல்லாம் புரிஞ்சு போச்சு. சாட்சாத் பரமேஸ்வரன் கலியுக அவதாரம்னு தெரிஞ்சுட்ட அவருக்கு மெய்சில் இருக்கிறது விழுந்து விழுந்து வணங்கி எழறார். ஸ்ரீ பெரியவாளுடைய ஆசையை வாங்கிட்டார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு அங்கே இருக்கிறவாளோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை சொல்லிட்டு தான் கிளம்புறேன். தேடி தேடி போய் கொடுக்குற அனுகிரகம் நமக்கு கிடைக்காமலா? நமக்கு கிடைக்காமலா? அவர் படத்தை வச்சுட்டு எப்போதும் கையை ஆசி வணங்கிட்டு பார்த்துட்டே இருந்தால் கண்குளிர அதுவே போகும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.